ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் அபிராமிக்கு எந்த ஒரு அதிர்ச்சி தகவல் கேள்விப்பட்டாலோ அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கார்த்தி யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க தனக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதை யோசிருக்கு ரம்யா பண செக்கும் கொடுத்து வெளியூர் போக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்கை ராஜா எடுத்துட்டாங்க. ராஜாவோட பேக்கை அந்த யோசியர் எடுத்துட்டாங்க. உடனே நம்ம ராஜா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ட்ரெஸ் செக்கும் இருக்கு. உடனே ராஜா என்ன பண்றாங்கன்னா, செக்கை பாக்குறாங்க. பார்த்தா அதுல பல கோடி பணம் எழுதி இருக்கு. யாரா இவன், இவ்வளவு கோடி பணத்தோட இவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா சாமியார் விஷயம் போட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இது பார்த்து ராஜா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இவன் சாமியாரே இல்ல, பின்ன எதுக்கு சாமியார் ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க வேஷம் போட வச்சு அந்த தாடி எல்லாமே இருக்கு. இது பார்த்து ராஜா செம அதிர்ச்சியாகி, ஒருவேளை தீபா சிஸ்டர் ஏமாத்தி அவங்கள பரிகாரம் பண்ண கூட்டிட்டு போன யோசியர் இவனா இருப்பானோ, சரி எதுக்கு மாப்பிள்ளை கிட்ட போன் போட்டு சொல்லலாம் அப்படின்னுட்டு ராஜா என்ன பண்றாங்கன்னா, உடனே அவங்க பார்த்த விஷயத்த காட்டிக்கிட்டு சொன்னது, சரி நான் இப்போ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ராஜா கிட்ட வராங்க. இங்க பாரு மாப்பிள்ளை, இவனை பார்த்தா யோசிக்கிற மாதிரியே இல்ல, சரியான ஃப்ராடா இருப்பான். இவன் கிட்ட இதெல்லாம் எதுக்கு இருக்கணும், அது மட்டும் கிடையாது மாப்பிள்ளை, இவன் வெளியூர் போக எடுத்திருக்கான். அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருந்திருக்கு. அவனே பிச்சைக்கார பயல்மா இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இவ்வளவு பணம் யார் மாப்பிள்ளை கொடுத்துருப்பா அப்படின்னு பார்க்கும்போது உடனே காட்டி கையெழுத்து பாக்குறாங்க. கையெழுத்து பார்த்தா அது வேற யாருறது இல்லை. அவர் கடைசியா பேசினது ரம்யா கூட தான். ரம்யா தானே அவரை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போனாங்க. இந்த செக்கை பார்க்கும்போது இது கண்டிப்பா அந்த ரம்யா கொடுத்த செக் தான் அப்படின்னதும் ராஜா அதிர்ச்சி ஆகிறாங்க. மாப்பிள்ளை, அப்படின்னா இந்த யோசனை விஷயத்தையும் அந்த ரம்யா கொடுத்த செக்கையும் பார்க்கும்போது எங்கவோ இடிக்குதே மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, ஆமாடா இவன் யோசிரா நடிச்சிருக்கணும். இவனை வெளியூர் அனுப்பி வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு செக்கை கொடுத்து வெளியூர் அனுப்ப திட்டம் போட்டிருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கார்த்தி சொன்னதும், மாப்பிள்ளை இதுல சந்தேகப்படுறதுக்கு இந்த மாப்பிள்ளை இருக்கு. அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சதும் திடீர்னு எதுக்கு அவங்க அங்க வந்திருக்கணும். இது எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு பார்த்தா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவங்க தான் காரணமா இருக்கணும் அப்படின்னதும் உடனே கார்த்தி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு, இந்த டிக்கெட்ல தான் அவன் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருப்பா அப்படின்னுட்டு உடனே கார்த்திய ராஜாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா யோசிர் டிக்கெட் எடுக்கிறாங்க. பார்த்தா டிக்கெட் இல்லை, அது நம்மளோட ராஜாவோட பேக். உடனே அந்த யோசர் அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, அந்த ரம்யா கொடுத்த பணம் வேற அந்த பேக்ல தானே இருக்கு, எந்த எடுப்பட்ட பையன் எடுத்தானே தெரியலையே அப்படின்னு யோசர் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராஜாவும் கார்த்தியும் வராங்க. என்ன இந்த செக்கை தானே தேடுறீங்க அப்படின்னு கேட்டதும், அது தம்பி உங்க கைக்கு எப்படி வந்துச்சு, அது என்னோட செக்கு கொடுங்க அப்படிங்கிறது. சரி, இந்த செக்கை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த யோசர் திருன்னு மொழிக்கிறாங்க. தம்பி அதான் என்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போக வந்தாங்களே அந்த ரம்யா மேடம், அவங்க தான் தம்பி கொடுத்தாங்க, கொடுங்க நீங்கள் அப்படின்னதும், பாத்திய மாப்பிள்ளை அவ தான் கொடுத்துருக்கா. கண்டிப்பாக இவனுக்கும் அந்த ரம்யாவுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு மாப்பிள்ளை, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னதும், இங்கே பாரு எதுக்கு இவ்வளோ பணத்தை அவங்க உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் அவங்க தெரிஞ்ச ரிலேட்டிவ்னு சொன்னால் எதுக்கு வெளியூர் போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட்லாம் போட்டிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள். இந்த போலீஸ் சாமியார் வேஷம்லாம் போடுறீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டதும், தம்பி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஃபர்ஸ்ட் என்னோட பேக்ல கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா அந்த யோசனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றா, இங்க பாரு எதுக்குடா இதெல்லாம் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்க. தம்பி நான் உண்மையை சொல்றேன், அடிக்காதீங்க. யாரோ தீபாங்கிற பொண்ணா அந்த பொண்ணை திட்டம் போட்டு கொலை பண்றதுக்காக என்ன சாமியார் விஷயம் போட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பான பரிகாரம் சொல்ல சொன்னாங்க தம்பி. அதே மாதிரி நானும் பண்ணேன். எங்க இந்த ஊர்ல இருந்தா மாட்டிடுவோம்னு பயத்துல தான் அவங்க எனக்கு பணம் கொடுத்து வெளியூர் அனுப்புறாங்க. ப்ளீஸ் தம்பி அந்த பணத்தை கொடுத்துருங்க, நான் கண்காணாத தேசத்துக்கு போயிடுறேன் அப்படின்னதும் கார்த்தி மங்கன்னு போட்டு குத்துறாங்க அந்த யோசியரை. அப்படின்னா நீ தான் என்னோட வைஃப் தீபாவை பரிகாரம் பண்ண அழைச்சிட்டு போனியா அப்படின்னு கேட்டதும், என்னது அவங்க உங்க வைஃபா, ஐயோ நல்லா உளறிட்டோங்கிற மாதிரி யோசியர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை இவன் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ளை, கூட்டிட்டு வா, இவனை போலீஸ்ல ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் நம்ம ராஜாவை சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அதை யோசிர அழைச்சிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. கார்த்தி என்னாச்சு கார்த்தி, எதுக்கு இவனை மறுபடியும் அழைச்சிட்டு வந்தீங்க? இங்க பாருங்க சார், சாமியார் விஷயம் போட்டு என் வைஃப் தீபாவை இவன் திட்டம் போட்டு கொலை பண்ண பார்த்திருக்கான் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் செம அதிர்ச்சாராங்க. என்ன கார்த்தி சொல்றீங்க, இது இவனா பண்ண மாதிரி தெரியலையே. ஆமா சார், இவனை வெயில் எடுக்க வந்தாங்கல்ல, அவங்க தான் இவனுக்கு பின்னாடி இருந்து தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னதும்
உடனே இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆறாங்க. அந்த பொம்பளை எவ்வளோ டீசெண்டா இருக்காங்க, இப்படி கேவலமான வேலையை பார்த்துருக்காங்களே கார்த்தி, என்ன ஆளா இருக்காங்க, டே வாடா அப்படின்னு சொல்லி நேரா லாக்அப்ல போட்டுடுறாங்க. விட்டுறாதீங்க சார், இவனை நல்லா முட்டி தட்டுங்க அப்படின்னு ராஜா சத்தம் போடுறாங்க. கார்த்தி இன்னும் ஏன் அமைதியா இருக்கீங்க, இவனை தூண்டி விட்டது அந்த ரம்யா தானே, வாங்க கார்த்தி அவங்களே அரெஸ்ட் பண்ணாதான் சரி வரும் அப்படின்னது. சார் ஃபர்ஸ்ட் இவனை வச்சுக்கோங்க, அவங்க நிறைய தேவையில்லாத வேலை பார்த்துருக்காங்க, ஸோ அது என்ன இதுலன்னா கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கார்த்தி சொன்னதும், கார்த்தி இவங்களுக்கு இப்படி இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் குடும்பத்தை தாக்குவாங்க கார்த்தி, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, இது சாதாரண விஷயம் கிடையாது, உங்கள் வைஃபையே கொலை பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னதும் உடனே நம்ம ராஜா மாப்பிள்ளை இவளெல்லாம் வெளியிலேயே விடக்கூடாது, மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணி 2 தட்டு தண்ணை தான் சரி வரும் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் கார்த்தி ராஜா எல்லாரும் கிளம்பி நம்ம ரம்யா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா வாங்க கார்த்தி என்ன இது போலீஸ் எல்லாம் வராங்க, என்ன விஷயம் அப்படின்னது. ஏ மேடம் இப்படி படிச்சவங்களா இருக்கீங்க, ஒரு சாமியாரை வச்சு அதுவும் கார்த்திக் சரோட வைஃபை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களே, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதும் ரம்யா அதிர்ச்சாராங்க. கார்த்தி போலீஸ் தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க, நான் அப்படி பண்ணுவேன்னா கார்த்தி என்ன கார்த்தி பேசாம இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னதும், ஆமா நீங்க பண்ணிருக்கீங்க, உங்க அந்த யோசரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சாராங்க. கார்த்தி அவ தேவையில்லாம இன்னும் மாட்டி விடுறான், என்ன நம்புங்க அப்படின்னு போதும் உடனே ராஜா இவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணும்.